நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்காக கர்த்தர் செய்வாராக. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் மிகவும் நல்லவர். ஆமென். அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமென். வேதத்தை நாம் திறந்து நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டு இருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமையாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கரிசனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலேயாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனும் பெரியவனாய் இருக்கிறான் என்றாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபித்த போது இந்த சூனேமியாள் அப்படின்ற ஒரு சகோதரி, இது ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, ஒரு மிகப்பெரிய பணக்காரியான ஸ்திரீ, அந்த ஊர்லே இருக்கிறதுலே ரொம்ப வசதியான எல்லாருடைய மதிப்பையும் பெற்ற ஒரு குடும்பம் தான் இந்த சூனேமியாள் என்கிற இவளுடைய குடும்பம். ஆனா இந்த சூனேமியாளுடைய ஒரு 4 விதமான ஞானம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. ஒரு பெண்மணிக்குள்ளே, ஒரு பெண்ணுக்குள்ளே இவ்வளவு பெரிய ஞானம் புறப்பட்டதனால் தன்னுடைய வீட்டை காப்பாற்றினார்கள், தன்னுடைய கணவனாரை காப்பாற்றினார்கள், தன்னுடைய மனைவியை காப்பாற்றினார்கள், தன்னுடைய எதிர்காலமே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த உலகத்திலே ஆண்டவர் வேதத்தில் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறார், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இந்த உலகத்தில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா, ஞானம் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம அப்பா ஞானம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம அம்மா ஞானமாய் வாழாமல் இருக்கலாம், அவர்களுக்கு